அடுத்தடுத்து மாற்றப்படும் மாவட்ட செயலாளர்கள். ஸ்டாலின் காட்டும் அதிரடி. எம்பி கல்யாண சுந்தரத்தின் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? யார் இந்த கல்யாண சுந்தரம்? சாட்டையை சுழற்றும் ஸ்டாலின். இந்த வீடியோல பார்க்கலாம். Hi everyone, this is ஆர்வி சரண்யா. கல்யாண சுந்தரத்தோட சொந்த ஊர் கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய பம்படையூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். இவருக்கு 82 வயசாகுது. மாணவர் பருவத்திலேயே படிக்கிற வயசுலயே இவர் திமுக சேர்ந்துட்டாரு. 1972 இருந்து 1998 வரைக்கும் ஏறக்குறைய 27 வருஷமா கும்பகோணம் ஒன்றிய செயலாளரா இருந்தவர். சட்டமன்ற தேர்தலையும் இவர் போட்டியிட்டு இருக்காரு. 1989 திருவையாறு பக்கத்துல இருக்கக்கூடிய பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில மூப்பனாரை எதிர்த்து போட்டியிட்டு 1000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தார். இதே தொகுதியில 3 தடவை போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர் தான் கல்யாண சுந்தரம். எனவே தேர்தல் களத்துல கல்யாண சுந்தரம் பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணல அப்படின்னாலும் கூட தொடர்ந்து திமுக இருந்தவர், ஓரளவு செல்வாக்கு பெற்றவர் அப்படிங்கிற காரணத்தினால 2014 அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைச்சது. தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை திமுக தலைமை கல்யாண சுந்தரத்துக்கு கொடுத்தாங்க. 2022 இவரை தேடி அடுத்ததா ஒரு வாய்ப்பு வந்தது. 6 ராஜ்யசபா எம்பிக்களோட பதவிக்காலம் நிறைவு பெறுது. அப்ப திமுக சார்பா யாரெல்லாம் களம் காண போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில யாரும் எதிர்பாராத வகையில கல்யாண சுந்தரத்தை திமுக தலைமை முன்னிறுத்தினாங்க. அந்த வகையில 2022 ராஜ்யசபாக்கு போகக்கூடிய வாய்ப்பு கல்யாண சுந்தரத்துக்கு கிடைச்சது. அதன் பிறகு இவருடைய செல்வாக்கு சொந்த தொகுதியில இன்னும் அதிகமானது. ஆனா சமீப காலமா அவர் பேசிய பேச்சு, இவரை சுற்றி இருக்கக்கூடிய சர்ச்சையினால மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து அவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலா சாக்கோட்டை அன்பழகனுக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எல்லா கட்சியிலையும் மாவட்ட செயலாளர் பறிப்பு, மாவட்ட செயலாளர்கள் நீக்கம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒண்ணுதான். ஆனா தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில திமுக மாவட்ட செயலாளர்கள் மாற்றம், நீக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இல்லாம திமுக முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க மேலேயும் திமுக தலைமை சமீபமா நடவடிக்கை எடுத்துட்டு வருது. இதோட உச்சம் தான் பொன்முடியோட கட்சி பதவி பறிப்பு, அமைச்சரவையிலிருந்தே அவர் நீக்கப்பட்டது, இதெல்லாம் சொல்லலாம். மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு பார்த்தா சமீபத்துல நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரா இருந்த மதுரா செந்திலோட பதவி பறிக்கப்பட்டது. அதே போல தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளரா இருந்த தர்மசெல்வனோட பதவி பறிக்கப்பட்டு வேறொருத்தரை அந்த பதவிக்கு கொண்டு வந்தாங்க. எனவே மதுரா செந்தில், தர்மசெல்வன் வரிசையில இப்ப கல்யாண சுந்தரமும் இணைஞ்சிருக்காரு. சமீப காலமா தொடர் சர்ச்சையில சிக்கி வரார் கல்யாண சுந்தரம். சமீபத்துல ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது. அந்த அரசு நிகழ்ச்சியில கல்யாண சுந்தரம் பேசிய பேச்சு சர்ச்சையானது. அரசு எந்தவித திட்டம் போட்டாலும் அரசுக்கு நற்பெயரை வாங்கி கொடுப்பது அரசு அதிகாரிகள் தான். கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்த ஒரு பெரியவர் கும்பகோணத்துல முறையான குடிநீர் இல்ல, சாலை வசதி இல்ல, தெருவிளக்கு இல்ல அப்படின்னு சண்டை போடுறாரு. திருமணமானா கூட 10 மாசத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்கும். எனவே மக்களை தேடி வருபவர்களிடம் ஆத்திரப்பட்டு பேசுறதுனால, கோபப்பட்டு பேசுறதுனால, திட்டி பேசுறதுனால நல்ல விஷயங்களை செய்ய வர்றவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிரும். எனவே அவர்களிடம் அனுசரித்து வேலை செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்கணுமே தவிர சண்டை போடக்கூடாது, விதண்டாவாதமா பேசக்கூடாது அப்படின்னு கல்யாண சுந்தரம் பேசிய பேச்சு சர்ச்சையானது. கும்பகோணத்துல பரஸ்பர சகாய நிதி நிறுவனம் இருக்கு. இந்த நிதி நிறுவனத்துல ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க தான் தலைவரா இருப்பாங்க. அந்த வகையில இந்த நிதி நிறுவனத்தின் தலைவரா இருப்பவர் கல்யாண சுந்தரம். இந்த நிறுவனத்தை ஒட்டி செல்லக்கூடிய உள்ளூர் வாய்க்கால் மேல கான்கிரீட் தளம் அமைச்சிருக்காங்க. அதுவும் எதுக்காக? காரை பார்க் பண்ணணும், அவங்களோட வாகனங்களை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வாய்க்கால் இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு கல்யாண சுந்தரம் மேல முன்வைக்கப்பட்ட நிலையில அந்த ஆக்கிரமிப்பு அகற்ற அதிகாரிகள் வராங்க. ஆனா அதிகாரிகளை ஆக்கிரமிப்பை அகற்றாமல் தடுத்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் கல்யாண சுந்தரம் மேல இருக்கு. எம்பி கல்யாண சுந்தரத்தோட மகன் முத்துசெல்வமும் திமுகவுல இருக்காரு, திமுக ஒன்றிய செயலாளரா இருக்காரு. இவர் மேலையும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதாவது பம்படையூர்ல ஒரு குடிநீர் நிறுவனம் இருக்கு. இந்த குடிநீர் ஆலையில போலியான ISI மற்றும் லேபிள்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குடிநீர் நிறுவனம் முத்துசெல்வத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில அதுவும் சர்ச்சையானது. இப்படி கல்யாண சுந்தரத்தை சுத்தி பல சர்ச்சைகள் இருந்த நிலையில இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அதாவது கடந்த வாரம் திமுக தலைமை அலுவலகத்துக்கு போயிருக்காரு. இவருக்கு 82 வயசாகுது. எனவே வயது முதிர்வு காரணமா மாவட்ட செயலாளர் பதவியில போதுமான அளவு பணியாற்ற முடியாததுனால தன்னோட மகனுக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு திமுக தலைமையிட்ட கேட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் மாவட்ட செயலாளர் மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எனவே கல்யாண சுந்தரத்தை சுற்றி இருந்த சர்ச்சைகள், திமுக நிர்வாகிகளே அவர் மதிக்கிறதில்ல அப்படின்னு திமுக தலைமைக்கு போன புகார், இப்படியான தொடர் குற்றச்சாட்டுகளுக்கு பிறகுதான் கல்யாண சுந்தரத்தை திமுக தலைமை மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கி அவருக்கு பதிலா சாக்கோட்டை அன்பழகனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எனவே தேர்தலுக்கு குறுகிய காலமே இருக்கக்கூடிய நிலையில அடுத்தது யார் அப்படிங்கிற படபடப்பு திமுகவினருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. எனவே திமுக தலைமையோட ஸ்டாலினோட இந்த அதிரடி நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.